Hi friends, welcome back SUBA'S gallery. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி மிளகாய் மிட்டாய். எப்படி வீட்லயே இந்த மாதிரி கிறிஸ்பியா ஸ்வீட்டா செய்யறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் ஃபுல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைன் ஆயில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மாவு நல்லா ட்ரையாக இருக்கிறப்பயே எண்ணெயும் உப்பும் நல்லா பரவலாக எல்லா பக்கமும் வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கையில் பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கிட்டே வரணும். ஒரே தடவை தண்ணி ஊற்றி பிசைகிறப்ப நமக்கு மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுக்கு இருக்கிற பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். இதை கையில் இழுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த மாவு நல்லா ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஜீனி பாகு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம். டம்ளர் பார்த்திங்கன்னா இந்த அளவில் இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி 1/2 டம்ளரும் போட்டாச்சு. இப்போ அதே அளவு உள்ள டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரலாம். ஜீனி கொஞ்சம் நேரத்தில் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ஜீனி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த ஜீனியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியில் 4ல் 3 பங்கு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் நான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல பவுடர் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு பவுடர் ஸ்மெல் அடிக்காது. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 சொட்டு லெமன் சாறு மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகு அதே லெவலில் இருக்கும். அடுத்து மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம தொட்டு பார்த்தாலே நல்லா தெரியும் சாஃப்டாக இருக்கிறது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி நீளமாக உருட்டி ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தடவி அப்படியே உருட்டினோம்னா ஒட்டாமல் வந்துடும். இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் நான் இப்போ கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மிளகாய் மிட்டாயை ஒவ்வொன்றா எடுத்து இந்த கடாயில் நம்ம எண்ணெயில் போட்டுட்டு வரலாம். மொத்தமாக போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டு நல்லா பொன்னிறமாக இருக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சுழட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரே லெவலில் எல்லா பக்கமும் பொரிஞ்சு வரும் ஒரே கலரில். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை அந்த ஜீனி பாகு சூடாக இருக்கிறப்பே உள்ளே போட்டுடலாம். இப்போ மிளகாய் மிட்டாயும் சூடாக இருக்குது, ஜீனி பாகும் சூடாக இருக்குது. இந்த லெவல்லையே ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி வெளியே எடுத்துட்டோம்னா அதுவாகவே இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் காஞ்சு மிளகாய் மிட்டாய் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.